ஒரு நாள் என்னோட வேலைக்கு தேவையான ஒரு பொருள் பார்சல்ல வந்ததால எடுக்க என்னோட பைக்ல நாகர்கோயில் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு கனமழை. நான் வண்டியை நிறுத்தி ஒரு கடையில ஒதுங்கினேன். நல்ல மழை காரணமா ரோட்ல அதிகமா தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அப்போது ஒருவள் குடையுடன் அந்த கடையில ஒதுங்கினா. அவ பேர் தான் உமா. பார்க்க ஒரு லட்சணமான முகம். மஞ்ச கலர் சேரீல பொட்டு வச்சுக்கிட்டு அழகா இருந்தா. மழை 1 மணி நேரம் தாண்டி பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மழை காரணமா எந்த பேருந்துமே வரல. அவ பயத்துல நின்றுகிட்டு பஸ் வராதான்னு என்ன பார்த்து கேட்டா. நான் தான் பஸ் மழை காரணமா வராதுன்னு எதனால பயந்துகிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். முதல்ல தயங்குனா, அப்புறம் நான் கேட்கல. சில நிமிஷங்கள்ல அவ சொன்னா, எனது மகன் பள்ளிக்கு வந்ததாகவும் மகளுக்கு உடம்பு சரியில்லைனோ வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லி கவலையோட சொன்னா. நான் உங்களை உங்க வீட்டுல விடுறேன்னு சொன்னேன். அதற்கு அவ உங்களுக்கு ஏன் சிரமம் வேண்டான்னு சொன்னா. கொஞ்ச நேரம் மழையும் குறைஞ்சது. அப்பவுமே பஸ் வரல. இறுதியில நான் கிளம்ப பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அவளே என்ன கூப்பிட்டு என்ன வீட்டுல விட சொன்னா. நானும் அவளை அழைச்சுக்கிட்டு போனேன். எல்லா இடத்துலயுமே மழை நீரால ரோட்ல தண்ணி. நான் இறுதியில அவ வீட்டுல விட்டுட்டு வந்தேன். ஒரு நாள் அம்மாவின் மருந்து வாங்க கடைக்கு போயிருந்தேன். அந்த மருந்து கடையில எப்போதுமே கூட்டம் அதிகமாதான் இருக்கும். நான் சென்ற நேரம் அப்பவும் கூட்டம் அதிகம். நான் வெயிட் பண்ணிட்டு நின்னேன். அப்போது ஒருவள் எனக்கு முதல்ல மருந்து தாங்க, வீட்டுல குழந்தைங்க தனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மருந்து தாங்கன்னு கேட்க, நான் அது யார் பார்த்தா அவதான். நான் அவளிடம் சென்று அந்த மருந்து சீட்டை வாங்கி மருந்து வாங்கி கொடுத்தேன். அவ பணத்தை எடுத்துட்டு வர மறந்துட்டா. நான் என்னோட பணத்தை கொடுத்து மருந்து வாங்கி கொடுத்தேன். அவ மருந்த வாங்கி வெளியே வரும்போது மழை மறுபடியும் பெய்ய தொடங்குச்சு. அவ மலைக்கு ஒதுங்கியபடி நின்றுகிட்டு இருந்தா. நான் அவளிடம் வீட்டுக்கு போக பணம் இருக்கான்னு கேட்க அவ இல்லைன்னு பதில் சொன்னா. நான் அவளை அழைச்சுக்கிட்டு அவ வீட்டுல போய் விட அவ எனக்கு பணத்தை தந்து நன்றி சொன்னா. நான் வீட்டுக்கு வந்தேன். 2 மாசம் கழிச்சு என் நண்பர் ஒருவர் போன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒருவர் வீட்டுல கம்ப்யூட்டர் வேலை செய்யல, அதை சரி செஞ்சு கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டாரு. அவரு அவளோட நம்பரை தந்து பேச சொன்னாரு. அடுத்த நாள் காலை 10 மணிக்கு எனக்கு போன் வந்துச்சு. அதுல கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணி தரணும் அவர் விவரத்தை சொல்ல நான் அடுத்த நாள் காலை வருவதா சொன்னேன். அடுத்த நாள் காலை அவங்களுக்கு போன் பண்ண அவங்க வீட்டு லொகேஷன் அனுப்புனாங்க. நான் அந்த வீட்டுக்கு சென்று காலிங் பெல் அடிச்சா அவ வந்து திறந்தா. அவ என்ன பார்த்து ஆச்சரியப்பட நான் வந்த விஷயத்த கூற அவ கம்ப்யூட்டர் இருக்கும் இடத்த காட்டி ப்ராப்ளத்தை சொன்னா. நான் 1/2 மணி நேரத்துல வேலையை முடிச்சு அவகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு வர அவ என்கிட்ட இது உங்க நம்பரான்னு கேட்டா. இரவு அவ போன் பண்ணி கம்ப்யூட்டர்ல சில சந்தேகங்களை கேட்க நான் அவளுக்கு சொன்னேன். இப்படியே தினமும் எங்க பேச்சு தொடர்ந்துச்சு. அவங்க அவங்கள பத்தியும் அவங்க குடும்ப வாழ்க்கைய பத்தியும் அவங்க பொண்ணை பத்தியும் என்கிட்ட சொன்னாங்க. அவளின் கணவர் நல்ல மனிதர் என்றும் ஆனா சில விஷயத்துல அவர் மோசம்னு சொன்னா. பிள்ளை பிறந்த 6 வருடம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா. எனது கஷ்டத்தை இதுவரை யார்கிட்டயுமே சொன்னதில்ல. நீங்க என்ன எப்படிடா வசியம் பண்ணனேன்னு கேட்க நான் அப்படியான்னு கேட்டேன். நீ அப்படி நினைச்சா என்கிட்ட பேசாதேன்னு சொன்னேன். அவ என்னிடம் நான் சும்மா கேட்டேன்னு சொன்னா. ஒரு நாள் நான் வீட்டுல இருந்த நேரம் அவ போன் பண்ணி நீ வீட்டுக்கு வான்னு சொன்னா. நான் வீட்டுக்கு செல்லும் வழியில பூவும் வாங்கிட்டு போனேன். அவ வீட்டுக்கு சென்றதும் அவ என்ன உள்ள இருக்க சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் டீ போட்டு கொண்டு வந்தா. நான் அவகிட்ட ஒரு புடவையும் பூவும் கொடுக்க அவ என்னடா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி என்கிட்ட டீய குடுக்க சொல்லி நான் இப்ப வரேண்டான்னு சொல்லிட்டு பெட்ரூம் போனா. 1/4 மணி நேரத்துல அவளின் பெட்ரூம் கதவை திறக்க ஒரு தேவதை வந்தா. நான் அவ வருவதை பார்க்க என்னிடம் வந்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்க நான் பதில் எதுவுமே சொல்லாம இருந்தேன்.
மீண்டும் கேட்டதும் தேவதை போல இருக்கேன்னு சொன்னேன். அவ எப்படிடா எனக்கு பிடிச்ச மாதிரி சேலை வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டா. எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு கேட்டா. செமையா இருக்குன்னு சொன்னேன். நான் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுக்கும் சேலை அழகாதான் இருக்குன்னு சொன்னேன். மெதுவா நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அவளிடம் நான் எப்படி இருந்ததுன்னு கேட்க, அவ என் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சதே இல்லைன்னு சொன்னா.